Taste the Daily. சென்னை வடபழனியில் துர்நாற்றத்துடன் கூடிய குப்பைகளால் மக்கள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். கோடம்பாக்கம் பிரதான சாலையில் இருக்கும் அண்ணா நூலகம் அருகில் சாலையோரத்தில் குப்பைகள் குவிந்து கிடக்கும் நிலையில் நோய் தொற்று ஏற்படுமோ என மக்கள் அச்சத்தில் உள்ளனர். குப்பைகளினால் தங்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் மழைக்காலங்களில் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் உருவாக காரணமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விடிய அரசு இந்த சீர்கேட்டினை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வடபழனியில் துரைசாமி பிரதான சாலையில் உள்ள பள்ளங்களை விபத்துக்கள் ஏற்படும் முன் சரி செய்யுமாறு விடிய அரசிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வடபழனி கிருஷ்ணசாமி சாலையில் 100க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த சாலையின் நடுவே நீண்ட தூரம் பள்ளமாக இருக்கிறது. இந்த பள்ளத்தினால் சாலை விபத்துக்களும் அதிகமாக ஏற்படும் நிலையில் அதிகாரிகளிடம் பள்ளத்தை மூடுமாறு பொதுமக்கள் பலமுறை வலியுறுத்தியுள்ளனர். எனினும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விரைந்து பள்ளத்தை மூடுமாறு வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே பழைய சாலையை பெயர்த்து சாலை போடாததால் வீடுகள் பள்ளத்துக்குள் சென்று விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாலாஜாபாத் முத்தியால்பேட்டை ஊராட்சியில் பழைய சாலையை பெயர்த்தெடுக்காமல் அதன் மேலேயே புதிய சாலையை விடிய அரசு அமைத்துள்ளது. இதனால் வீடுகள் ஒரு அடிக்கும் கீழே சென்று விட்டதோடு மழைக்காலங்களில் மழைநீருடன் கால்வாய் நீரும் சேர்ந்து வீட்டிற்குள் புகுந்து விடுகின்றன என்று பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே விடியா தமிழக அரசு பிறப்பித்துள்ள விதிமுறையின்படி சாலையை அமைக்க வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளை மக்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னையில் போலி தடையில்லா சான்று மூலம் அடுக்குமாடி கட்டடம் கட்டி விற்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் கட்டப்பட்ட ஏகே பில்டர்ஸ் நிறுவனத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு அனுமதி பெறாமல் கட்டப்பட்டு போலி தடையில்லா சான்று மூலம் விற்கப்பட்டது தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் ஒருவர் கேட்ட தகவல் மூலம் அம்பலமானது. தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளராக இருந்த அழகு மீனாவின் கையெழுத்தை போலியாக போட்டு தடையில்லா சான்று தயாரிக்கப்பட்டது தெரிந்து அழகு மீனா போலீசில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜரின் உதவியாளர் கோடீஸ்வரனின் உதவியுடன் போலி சான்றிதழ் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் விடியா திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் எங்கும் லஞ்சம், எதிலும் லஞ்சம் என்ற அவல நிலை இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எண்ணூரில் மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் எண்ணூர் போக்குவரத்து பணிமனையின் அலட்சிய போக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எண்ணூர் பேருந்து பணிமனையில் இருந்து பாரிமுனை, திருவான்மையூர், எழும்பூர், மணலி, திருவல்லிக்கேணி உள்பட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதற்கிடையே எண்ணூர் பேருந்து பணிமனைக்கு புதிய பேருந்துகள் வழங்கப்படவில்லை என்றும் பேருந்து பணிமனையை சீரமைக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் எண்ணூர் பேருந்து பணிமனையை இடித்துவிட்டு புதிய பேருந்து பணிமனை கட்டித் தருவதாக தெரிவித்து அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் 5 மாதங்களை கடந்தும் தற்போது வரை பேருந்து பணிமனை கட்டட பணி தொடங்கப்படாததால் விடியா அரசை கண்டித்து எண்ணூர் மக்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பொதுமக்கள் வசிக்காத பகுதிக்கு சாலை அமைக்கும் விடியா அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மரக்காணம் பேரூராட்சி 18வது வார்டில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவையான சாலை அமைக்காமல் பொதுமக்களே வசிக்காத ஏரி மற்றும் குட்டை பகுதியான கோணவாயன் குப்பத்தில் இருந்து எக்கியார் குப்பம் கடற்கரை நோக்கி விவசாய நிலங்களுக்கு மத்தியில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எக்கியார் குப்பம் கடற்கரை அருகே சென்னையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சுமார் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களை வாங்கியிருப்பதாகவும் அவருக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரவே பேரூராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து கேள்வி கேட்டால் காவல்துறையை வைத்து பேரூராட்சி நிர்வாகம் மிரட்டுவதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட நபர் இந்த பக்கத்தில் கார்பரேட் கம்பெனியாருக்கு இடம் வாங்கி வச்சுக்கிறதுனால அவங்களுக்காக தனிப்பட்ட நபருக்கு நீங்க நல்லாவே ஜூம் பண்ணி எடுத்துங்க. இந்த சுத்துப்பட்ட இடத்துல ஃபுல்லா ஒரே ஒரு வீடு கூட இருக்காது, ஒரு மக்கள் நடமாட்டம் கூட இருக்காது. ஆனா கோடவாயன் குப்பன்ற பக்கிங்க அந்த ஈசிஆர் ரோட்ல இருந்து காசிப்பாட்டுன்ற இந்த இடத்துல அது கூட 17 ஏக்கர் ஏரியை துருத்துட்டு நடுவில் ஏரிக்கு நடுவில் பாதை அமைக்கிறாங்க. இது ஊருக்கு எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது. தனிப்பட்ட நபருக்காக இந்த பாதை அமைச்சு தந்துக்கிறாங்க. இதை கேட்டா பேரூராட்சி நிர்வாகம் அடியாட்களை வச்சு மிரட்டுறாங்க. போலீஸ் முன்னிலை எங்களை விட்டுரும் குத்துருவன்ட்டு. அதுக்கு எங்களுக்கு தக்க பாதுகாப்பும் கிடையாது எங்களுக்கு.